தடாதகையின் திருமணம். மதுராபுரி அலங்காரம் செஞ்சு புது புலிவோட இருந்துச்சு. மக்கள் தங்களுடைய வீடுகளில் திருமணம் நடக்கிறது மாதிரியே வண்ண கோலமிட்டு பாவை விளக்கேற்றி வண்ண மலர்களால் வீடெல்லாம் அலங்காரம் செஞ்சு தோரணம் கட்டி பன்னீரை தெளித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் பந்தல் அமைத்து மாணிக்கம் மரகதம் போன்ற மணிகள் தொங்க விடப்பட்டிருந்துச்சு. திருமணம் நடக்கக்கூடிய மண்டபத்தில் வாழை கமுகுனால் அலங்காரம் செஞ்சு தோரணம் கட்டி வச்சுருந்தாங்க. வாசலில் இந்திரனுடைய ஐராவதம் யானை போலவே வெண்மை நிறத்தில் பளிங்கு கல்லாலான யானை உருவம் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. வாசல்ல 2 புறமும் நீலமணி கற்கள்னால சிலைகள் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. திருமண மண்டபம் பொன் தகடுகளால் பதிக்கப்பட்டு நவரத்னங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்துச்சு. இறைவன் இறைவி திருமணத்திற்கு தேவர்கள், முனிவர்கள், கந்தரர், கிண்ணரர், சப்த ரிஷிகளும் திருமாலும், நான்முகனும், அஷ்டவசுக்கள், அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்டபைரவர்கள், சூரியன், சந்திரன், நாரதர், ரிஷிகள் எல்லாரும் வியாசரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஹர ஹர என முழக்கமிட்டாங்க. குபேரன் தான் சிவபெருமானுக்கு அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தாரு. பட்டு வேஷ்டியும் பட்டு அங்கஸ்தரும் விதவிதமான நகைகளையும் அணிவிச்சிருந்தாங்க. அன்னைக்கு சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் அலங்காரம் செஞ்சாங்க. மீன் எப்படி தொலைதூரத்தில் இருந்தாலும் தனது குஞ்சுகளை கண்ணிமைக்காது பாதுகாக்குமோ அதே போல் தடாதகை மதுரையை ஆட்சி செஞ்சாங்களாம். அதனால் அவங்களுக்கு மீனாட்சி அப்படின்னு பேருண்டு. இந்த மீனாட்சியின் திருமணத்திற்கு மகாவிஷ்ணு வந்திருந்தார். அவரை வரவேற்க அமைச்சர்களை காஞ்சனமாலை அனுப்பி வச்சுருந்தாங்க. இறைவன் சிவபெருமான்கிட்ட எனது மகளை திருமணம் செய்து கொண்டு மதுராபுரியை ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் மணமேடைக்கு வந்தார். அவரை பார்த்த உடனே மக்கள் எல்லோரும் இவரல்லவோ சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் கண்ணி வைக்காமல் பார்த்துட்டே இருந்தாங்க. மணமேடைக்கு பெண் வந்த உடனே காமந்தேனு வைரக்கற்கள் பதிச்ச சிம்மாசனத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பரிசு பொருள்களாக ஆடை அணிகலங்களையும் அறுசுவை உணவுகளையும் வைத்துக்கொண்டு திருமணத்தை பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தடாதகை திருமணத்திற்கு பல திசைகளில் இருந்து வந்த மன்னவர்கள் எல்லாரும் நிறைய பரிசு பொருள்களோட காத்திருந்தாங்க. மணமகன் மேடைக்கு வந்த உடனே இருவரும் மாலை மாற்றிக்கொண்டாங்க. பிரம்மதேவர் மந்திரம் ஓத திருமால் தாரை வார்த்து கொடுக்க ஈசன் திருமாங்கல்யத்தை அணிவிச்சாரு. அன்னையின் கல்யாணத்தில் காலில் மெட்டி போடணும்ல, அதுக்காக அவங்க அம்மி மேலே கால் வச்ச உடனே வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி தங்களுடைய பார்வைப்பட காத்திருக்கிறேன் தேவி அப்படின்னு சொல்லி வணங்கினாங்க. தேவர்கள் எல்லாரும் பூ மாறி பொழிந்தாங்க. திருமண நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே காஞ்சனமாலை சொன்ன மாதிரியே மதுரையை ஆட்சி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் நடுநாடு என்ற ஊரை உருவாக்கி அங்கே இம்மையில் நன்மை தருவார் என்ற சிவ ஆலயத்தையும் உருவாக்கி தானே வழிபட்டார். எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய இறைவனே இங்கே வணங்கினதுனால இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணக்கூடிய எல்லோருக்கும் வீடு பேர் கிட்டும். அதன் பிறகு சுந்தர ஈஸ்வரர் நீதி தவறாது மதுராபுரியை ஆட்சி செஞ்சார். விண்ணுலகத்திலிருந்து மீனாட்சியின் தந்தை வாழ்த்தினார்.